ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து க்ரீமி கேரட் சூப். கேரட் சூப் வந்து நல்லா அப்படியே ரிச் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு வந்து 250 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோஸ் வந்து 2 சின்ன பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு தக்காளி, 2 to 3 சின்ன வெங்காயம், அப்புறம் 3 பூண்டு பல். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் குக்கரில் கேரட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே கூட சேர்த்துடலாம். அப்புறம் 3 சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு அது கூட வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடயே கொஞ்சமாக உப்பு நிறையா சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஸோ இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து அந்த பொட்டேட்டோ நம்ம சேர்க்கறதுனால, உருளைக்கிழங்கு சேர்க்கறதுலேருந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இல்லை பிளெண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த குக்கரில் இருக்க தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்புறமா ஒரு பாத்திரம், ஒரு சூப் பாட்டோ இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சூப் வெரைட்டிஸ்க்கு ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் 2 சின்ன பூண்டு பல் பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெள்ளை வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு. அப்புறம் பாப்ரிகா பவுடர் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு சாட்டே பண்ணுங்கள், ஆனியன்ஸ்லாம் ஸ்வெட் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சர், அந்த பியூரியை இப்போ சேர்த்துடலாம். ஸோ பியூரியை சேர்த்துட்டு நல்லா தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த குக்கரில் இருக்கிற தண்ணி, வாட்டர் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இது திக்காகும் தான். நீங்கள் வந்து கொதி வந்ததுக்கப்புறமும் சிம்மில் வைக்கும் போதும் திக்காகிட்டே தான் இருக்கும். ஸோ வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தாராளமாகவே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் எது கார்லிக் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஹெர்பல் ரீசன்ஸுக்காக, கோல்டெல்லாம் இருந்ததுன்னா நல்ல ஹெர்பல் ரெமெடி அலாங் வித் பெப்பர் அண்ட் டர்மரிக். ஒருவேளை அந்த கார்லிக் ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப் ரெடி. இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.